கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 4 சங்கீதம் 8 சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக குடும்பத்திலே இரவு நேரத்திலே இன்பமான நித்திரை இல்லை. என்ன காரணம் என்று ஒருவருக்கும் தெரியாது. பக்தன் இப்படியாக ஜெபிக்கிறார், சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். நாம் அனுதின வாழ்க்கையிலே இரவு நேரத்திலே எனக்கு சமாதானமான ஒரு நித்திரை தாங்கள் என்று நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் அந்த சமாதானமான ஒரு நித்திரை தருகிறார். சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தர் மேல் வைத்த அந்த பக்தி வைராக்கியம், சமாதானத்தோட படுத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அநேக குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் இரவு நேரத்திலே அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது சிநேகிதனிடம் இரவு நேரத்திலே செல்போனில் தொடர்பு கொள்வார்கள். என்ன என்று கேட்கும் போது, எனக்கு இன்பமான நித்திரை வரவில்லை, ஆதலால் நான் தொடர்பு கொள்கிறேன் என்று கூட பேசுகிற அநேக குடும்பங்கள் உண்டு. கர்த்தர் நம்மளோடு இருப்பாரானால் இன்பமான நித்திரை இருக்கும். அநேக குடும்பத்துக்குள்ளே செல்போன் பாவ பழக்க வழக்கத்தில் இருந்துவிட்டு இரவு நேரத்திலே தூங்கும் போது ஒரு சின்ன ஜெபம் கேட்பார்கள், எனக்கு அப்படியாவது ஒரு இன்பமான நித்திரை வருமா என்று. ஆனால் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே மனிதனை நம்பாமல் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த ஒரு நபர் சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் என்று ஒரு தீர்க்கமாக சொல்கிறார். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். கர்த்தர் மேல் நம்பிக்கை, அவர் மாத்திரம்தான் என்னை சுகமாக தங்க பண்ண முடியும் என்று இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு நம்பிக்கொண்டிருக்கிறோம். உலக மனிதர் உலகத்துக்குள்ள காரியத்தை யோசித்துக் கொண்டிருப்பார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை நாம் நம்பும் போது, தேவன் மேல் நாம் பற்று வைக்கும் போது, தேவன் மேல் நாம் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கும் போது அவர் நமக்கு இன்பமான நித்திரை அளிக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானம் காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் எல்லாரும் இரவு நேரத்திலே இன்பமான நித்திரைக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாள்தோறும் புது கிருபையில நிரப்பி இரவு நேரத்துல இன்பமான நித்திரை தர அப்பாவுடைய பாதபடியில நாங்கள் வந்து நிற்கிறோம். லாது நிமா சே ஹௌஷத நமால ஹரது ரிது நிமா கபு ஷேகே து நிமா கபுது பெகேது நிமா லா கதுரபலா. அப்பா, அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்திலே நீங்க எங்களோட கூட இருக்கும்போது அந்த சமாதானமான நித்திரை தருவீங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் தயவாக எங்களை நீங்க மன்னித்து இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தர வேண்டும் என்று உம்முடைய பாதபடியில் எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணித்து எங்களை நாங்கள் தாழ்த்தி கேட்கிறோம். லிது நீ மாக்காபு ஷேகே தூரி பாக்கா தூரபலா. ஒரு குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லிது கேபு ஷேகே தூரி பாக்கா தூரபலா. அந்த சமாதானத்தை கொடுக்கிற எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படட்டும். தி கேபேரி சேக்கபோரு துரி பாக்கா தூரபலா. லாபா துனி மாக்காபோரு ஷேகே தூரி பாக்கா தூரபலா. லீகே தேரி ஷேகே தூரபலா. அந்த எல்லா பொல்லாத எல்லா அந்தகார இருள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகட்டும். தி கே மாரா ஷேகே தூரபலா. லாது நி மாக்கரபு ஷேகே தூரபலா. நித்திரை கெடுக்கூடாத பொல்லாத கிரியை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழிக்கப்படட்டும். தி ஹௌஷத நி மாக்கரபது ரிபா கபாதுரி தி பெகேதுனா லாமா கரபா ஷாகா தூரபலா. லாது நி மேகே சேகே துரி ஷாலா பாபாதுரி தி பெகே தூரபதுனா. அப்பா, உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இரவு நேரத்துல இன்பமா நித்திரை தாங்க. நீங்க எங்களோட தங்கிருங்க.
உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியிலே ஒவ்வொரு குடும்பங்களும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலி அடைக்கப்பட்டு ராஜா, விசேஷமாக இந்த நாளுக்குள்ள அவங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா. அவங்களோட கண்களோட பாவத்தை மன்னிங்க, அவங்களோட தேவையில்லாத தீமையான எண்ணங்கள் எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா. அவங்க உள்ளத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருந்தால் அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க. இரவு நேரத்துல பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களோட தங்கியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கு எங்களோட ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள வேலி அடைக்கப்பட்டு ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். இரவு நேரத்துல இன்பமான நித்திரை தாங்க. அதிகாலை வேளையில உம்முடைய வார்த்தையை கொண்டு அப்பா நாங்கள் எழும்ப வேண்டும் ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் எழும்ப வேண்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக அதிகாலை வேளை நாங்கள் எழும்ப வேண்டும். அப்பா, விசேஷமாக இரவு நேரத்துல கெட்ட சொப்பனங்கள், கெட்ட தரிசனங்கள் எல்லாவற்றையும் விளக்குங்க. வானமண்டல எல்லா பொல்லாத இருள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டப்பட்டு விலகட்டு ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. அதிகாலை வேளையில உம்மை பார்க்கிற கண்கள் எங்களுக்கு தாங்க ராஜா. அதிகாலை வேளையில துதிக்கக்கூடிய கிருபை தாங்க ராஜா. அதிகாலை வேளையில கண்டடைத்தக்க சமயத்திலே அப்பா உம்மை தேட எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. மீதியான வேளையில நீங்க பொறுப்பெடுத்துங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியிலே எங்களை சாஷ்டாங்கமா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு இருப்பதாக, ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.